இயேசு கிறிஸ்துவின் இனித நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கிறதுக்கு முன்பாக ஜெபித்து ஆரம்பிக்கலாம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எங்களோடு இடைபடுகிற இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறதற்கும் அதன்படி செய்கிறதற்கும் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் மலஞ்ச மகளின் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென். எக்ஸடஸ்லேருந்து ரொம்ப அழகான 2 எக்ஸாம்பிளை பார்க்க போகிறோம். பார்த்து கர்த்தர் எப்படி நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று. அந்த கதைக்கு போகிறதுக்கு முன்பாக சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 33 என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம கொஞ்சம் வசனங்கள் படித்து தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். சங்கீதம் 33 வேர்ஸ் 16 19 வரைக்கும், 16 19 படிக்கிறேன். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதுக்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே வைக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. வர்ஸ் 16 என்ன சொல்லுது? குயிக்காக அந்த சம்மரியை பார்த்தோன்னா, எந்த ராஜாவும் உலகத்தில் இருக்கிற நீங்கள் எவ்வளோ ஒரு வலிமையான ராஜாவும் எடுத்துக்கொள்ளுங்க, தன்னுடைய சேனையினால் பெரிய ஆர்மி வச்சுருக்கிறதுனால, மிலிட்ரி பவர்னால அவங்க ரட்சிக்க முடியாது. சௌரியவான், அதாவது ரொம்ப பலவான், ரொம்ப ஐஸ்வர்யவான், ரொம்ப மகிமை பொருந்தியவன், ரொம்ப அதிகாரம் பொறுத்தவன் யாராக இருந்தாலும் தன்னுடைய பலத்தின் மிகுதியால் தப்பான். 3வது, ரட்சிக்கிறதுக்கு குதிரை விருதா. நல்ல டூல்ஸ் இருக்கலாம், நல்ல எக்யூப்மெண்ட் இருக்கலாம், நல்ல வெப்பன் இருக்கலாம், நல்ல செல்வாக்கு இருக்கலாம், இதனால் அந்த வீரியத்தினாலும் தப்ப முடியாது. அப்போ பார்த்தா எந்த ராஜாவும் தன்னுடைய பலத்தை சேனையின் மீதினால பெரிய ஆர்மி இருக்கனால தப்ப முடியாது. ஒரு பலவான், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான மேன், என்னால் எதையும் எதிர்கொள்ள முடியும்னுட்டு சொல்கிறவனும் அந்த பலத்தினால எதையுமே செய்ய முடியாது. எனக்கு நல்ல டூல்ஸ் இருக்குது, நல்ல குதிரை மாதிரி எனக்கு பராக்கிரமத்துக்கு எனக்கு ஆட்கள் இருக்காங்க, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் இருக்குது, எந்தெந்த காரியங்கள்லாம் வச்சு நான் ஜெயித்துருவேன்னா அப்படியும் முடியாது. அப்போ எதுவுமே முடியாதுன்னா எது தான் முடியும் பார்க்கலாமா? ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 21:3 பார்ப்போம். நீதிமொழிகள் 21:3 பார்க்கலாம். நீதிமொழிகள் 21:3. குதிரை இத்தனை நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். சின்ன ரெஃபரன்ஸ் தப்பாக எழுதியிருக்கேன்னு எனக்கு. குதிரை இத்தனை நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அதான் நான் கொடுத்துருக்க ரெஃபரன்ஸ். குதிரை இத்தனை நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். நம்ம எப்படி ஒரு குதிரையினால் ரட்சிக்க முடியாதுன்னு சங்கீதம் 33 எழுதியிருக்கு. இந்த நீதிமொழிகளில் குதிரை இத்தனை நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரையை ஆயத்தமாக்கணும். இப்போ நமக்கு ஒரு யுத்தம் வருது, நமக்கு ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா அதுக்கு நம்ம படிக்கணும். நமக்கு ஒர்க் இருக்குன்னா நம்ம அந்த வேலையை செய்யணும். நான் சோம்பேறியாக உட்காந்துருந்துட்டு, நான் சோஃபாவில் உட்காந்துட்டு இருந்துட்டு, இல்லைன்னா படுத்து நான் தூங்கிட்டு, நான் சாப்பிட்டு தூங்கிட்டு எனக்கு ஏதாவது கர்த்தர் செய்வார் அப்படி என்று கர்த்தர் ஒரு நாளும் ஆசீர்வதிக்கிற தேவன் இல்லை. நம்மளை ஆயத்தப்படுத்த சொல்லுகிறார். நீ குதிரை இத்தனை நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், அப்போ ஜெயம் கர்த்தரால் வரும். ஆனால் அந்த குதிரைன்ற வீரத்தினால பலனும் வராது. கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கலாம். அப்போ எதுக்கு நீங்கள் ஆயத்தப்பட சொல்கிறீங்க? நீங்கள் ஆயத்தப்பட சொல்கிறீங்க, குதிரையை ஆயத்தப்படுத்த சொல்கிறீங்க, ஆனால் குதிரைன்ற பலத்தினால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிற, அதனுடைய வீரியன்றதுனால எதையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. பார்க்கலாமா? புதிய ஏற்பாட்டில் ஒரு அழகான வசனம் உண்டு. நான் நட்டேன், நான் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான். அப்பல்லோங்கிற இன்னொரு அவனுடைய உடன் ஊழியக்காரர் சவுல் இப்படியாக சொல்லுகிறார். அந்த உடன் ஊழியக்காரராகிய அப்பல்லோ நீர் பாய்ச்சினார். தேவனுடைய வசனத்தை சவுல் போதிக்க ஆரம்பிக்கிறார். ஆனால் அப்பல்லோ என்கிற அவருடைய உடன் ஊழியக்காரர் அவங்களுக்கு இன்னும் அதிகமாக கத்திர வார்த்தைகளை சொல்லி கொடுத்து எப்படி ஒரு செடிக்கு தண்ணியை ஊற்றி அதை வளர்க்கணுமோ அது போல் வளர்க்கிறார். ஆனால் அந்த செடி பலன் கொடுக்க, ஒரு காய் பூத்து காய் கொடுத்து பலன் கொடுக்க வேண்டியது கர்த்தரால் வரும் அப்படின்னு சொல்கிறார். நான் நட்டேன், நம்ம நடணும், நம்ம விதையை போடணும், நம்ம செய்ய வேண்டியது செய்யணும். அப்பல்லோ போல் நீர் பாய்ச்சணும், விளைவு செய்கிறவர் கர்த்தர். குதிரை இத்தனை நாளுக்காக ஆயத்தமாக்கப்பட வேண்டும், அப்பொழுது ஜெயத்தை கருகிறவர் கர்த்தர். ஆனால் சங்கீதம் 33 சொல்லியிருக்கிறபடி அந்த குதிரை தண்டை வீரியத்தினால எதையும் தப்பிக்க முடியாது. மைட்டி மேன், ஸ்ட்ராங் மேன், அவனுடைய பலத்தில் அவன் பெரிய காரியத்தை செய்திட முடியாது. இவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் கடவுளுடைய கிருபை இல்லைன்னா அவனால் எந்த வாரையுமே வின் பண்ண முடியாது. இதுதான் கர்த்தர் சொல்கிறது. இதெல்லாம் ஒருவேளை கேட்குறதற்கு என்ன
இப்படி நடக்கிறதில்ல, உலக பிரகாரமாக இந்த காரியங்கள் நடக்கிறதில்ல, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணால் எனக்கு கிடைக்கும், நான் வேலை செஞ்சால் இது கிடைக்கும், அப்படிலாம் நம்ம ஒரு வேளை நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. உங்கள் மேலே கர்த்தருடைய கரம் இல்லாத பட்சத்தில் நம்மளுடைய செய்கிற எல்லா காரியங்களும் விருதாக தான் போகும். விழலுக்களற்ற நீர் போல் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஆனால் அதில் கர்த்தருடைய கர்த்தருடைய பலத்தில் நம்ம செய்யும்போது தான் அந்த காரியங்கள் வாய்க்கும். கர்த்தர் நம்மளை செய்ய சொல்கிறாரு, ஆனால் ஆசீர்வாதத்தையும் அவருடைய விக்டரியும் அவர் தான் தருகிறார். அநேக நேரங்களில் நம்ம நினைப்போம் இன்னொரு விதமாக, இந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு இடத்துல பலனே இல்லை, எனக்கு போதிய ஞானம் இல்லை, எனக்கு போதிய ஸ்கில்ஸ் இல்லை, எனக்கு ஃபேவர் இல்லை, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, எனக்கு செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் எப்படி சர்வைவ் பண்ணுவேன், நான் எப்படி இந்த கரை செய்து பண்ணிப்பேன்னு சோர்ந்து போயிருக்கிறவர்களாக இருப்போம். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், கிதியோன் இடத்துல சொன்னார், கிதியோனை பராக்கிரமசாலின்னு கூப்பிட்டார். கிதியோன் மீதியானியர்களுக்கு பயந்து ராத்திரியாக அந்த கோதுமைகளெல்லாம் அறுவடை செய்து கொண்டிருக்கிறான். ஏன்னா பகலில் வந்தன மீதியானியர்கள் எல்லாத்தையும் அழிச்சு போட்டுருவாங்க, நம்ம இருக்கிற கொஞ்சம் கோதுமையை நம்ம எப்படியாவது நம்ம அறுவடை செய்து பத்திரப்படுத்தி போடணும்னு ராத்திரி போய் பயந்து போய் செய்துக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், கிதியோனே பராக்கிரமசாலிங்கார். எந்த வித பராக்கிரமும் அவன்கிட்ட இருக்கிற மாதிரி அந்த இடத்துல இல்லை. ஆனால் கர்த்தர் அவனை பார்க்கும்போது பராக்கிரமசாலிங்கிறார். அவனை அழைக்கிறார், அவனை அனுப்புகிறார். அவன் மூலமாக லட்சத்துக்கும் அதிகமான மிதியானியர்களை வின் பண்ணுறதுக்கு அவனுக்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆனால் கிதியானுடைய பலத்தில் இல்லை. அந்த முழு கதையை நம்ம நியாயாதிபதிகளை படித்தா தெரியும். ரொம்ப ஆச்சரியமாக கர்த்தர் அவனை நம்மகிட்ட இருக்க வேண்டியது ஒரு வில்லிங்னஸ். ஓகே, நான் செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்வேன், கர்த்தாவே உம்முடைய பலத்தில் நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம ஒரு வில்லிங்னஸில் ஒரு காலை எடுத்து வைக்கும்போது கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். சரியான வழிகளில் கர்த்தருடைய வழிகளில் நம்ம நடக்கும்போது அதை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் இந்த காரியத்தை நான் செய்கிறது வாய்க்குமா, இதை வாய்க்காதா, இது செய்கிறதுக்கு எனக்கு இதை பார்த்தனா இதுக்கு எவ்வளோ பெரிய ஸ்கில்ஸ், எவ்வளோ பெரிய ஃபைனான்ஸ், எவ்வளோ பெரிய ஆட்களுடைய சப்போர்ட் எல்லாம் தேவைப்படுது, இது எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை சோர்ந்து போயிருந்தீங்கன்னா இந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு சொல்லுறார், உங்களிடத்துல இருக்கிற அந்த கொஞ்சத்தை கொண்டுட்டு நீங்கள் போங்க. ஒரு குதிரையோடைய பலனோ ராஜாவத்தை பெரிய ஆர்மியோ பெரிய ஒரு ஸ்ட்ராங் மேனை போல நீ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன்னோட இருக்கிறவர் உனக்காக நான் செய்ய வல்லவற்றில் இருக்கிறத வச்சுட்டு நீ போய் நீ செய்ய ஆரம்பி, நான் உனைய ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிக்கிறார். நம்ம நடணும், நம்ம நீர்ப்பாய்ச்சவும் செய்யணும், விளை செய்கிறது கர்த்தர். குதிரை இத்தனை நாளுக்காக ஆயத்தமாக்கப்படுகிறது போல் நம்ம செய்யணும். ஆனால் கர்த்தரால் எல்லாம் வருங்க, கர்த்தரால் எல்லாமே வரும். அவர் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமாக நம்மளே நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வேதத்தை படிக்கும்போது, வேதத்தில் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் படிக்கும்போது எப்படியாக இந்த தேவன் எப்படி இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார், நம்மளை இப்படி நடத்துகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்ம பார்க்கலாம் எப்படி நம்மளை நடத்துகிறார், நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுடைய குடும்பத்தினரை எப்படி நடத்துகிறார், ஒவ்வொரு வியாதியிலிருந்து பலவீனத்திலிருந்து கர்த்தர் நம்மளை எப்படியாக விடுதலையாக்கி நடத்துகிறார். இதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது கர்த்தர் வல்லவர், பராக்கிரமசாலி, எவ்வளவாக எனக்கு உறுதுணையாக அவர் இருக்கிறார். நான் என்னிடத்துல எதையுமே செய்கிறதற்கு பலன் இல்லாமல் இருந்தாலும் அவர் என்னை பலப்படுத்தி எனக்காக யாவை செய்கிறார் என்பதை நம்ம உணர முடியும். வேதத்துலேருந்து 2 அழகான எக்ஸாம்பிளை எடுக்க போகிறேன். நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். வேதம் ரொம்ப அழகான புத்தகம். அதுலேருந்து நிறைய ஸ்டோரிஸ் சொல்லணும்னா 2 எக்ஸாம்பிள் ஃப்ரம் இஸ்ரேலைட்ஸ்லேருந்து சொல்ல போகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வர்றாங்க. பார்வோன் அவர்களுக்கு பின்பாக துரத்தி கொண்டு வருகிறான். பார்வோனுடைய ஆர்மி அவனிடத்துல இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் 600 அயர்ன் சேரியட்ஸ்ன்னு சொல்லுது. அவங்கிட்ட இருந்த அவ்வளோ பலத்தையும் கொண்டுட்டு இந்த சாதாரண அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி கொண்டு வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி மாட்டிக்கொண்டார்கள் என்றால் 14ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தில் இருக்கு. எப்படி மாட்டிக்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கு முன்னால் செங்கடல், அவங்களுக்கு 2 பக்கமும் மலை, அவங்களுக்கு பின்னால் பார்வோனுடைய சேனை. கரெக்டாக இந்த இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. எங்கேயுமே தப்பியோ ஓட முடியாது. இவர்களோ சாதாரண அடிமைகளாக இருந்த ஜனங்கள். இவர்களிடத்துல எந்த விதமான வெப்பன்ஸ் கிடையாது. ஒருத்தரை எதிர்த்து போராடக்கூடிய எந்த எக்ஸ்பீரியன்ஸோ அவங்களோட பலனோ ஞானமோ என்ன செய்யணும் எதுவுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஒரு ஹெல்ப்லெஸ் பீப்புள், கம்ப்ளீட்லி சரவுண்டட் பை எனிமீஸ். எல்லா சுற்றி 4 பக்கமும் எனிமீஸ். ஒரு பக்கம் கடல், 2 பக்கம் மலை, பின்னால் பார்வோனுடைய சேனை. திரும்பி எந்த பக்கமே போக முடியாமல் மாட்டிட்டு முழிக்காங்க. கர்த்தர் அறிவார், இவங்களால ஒன்றுமே பலனே இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி. அப்போ கர்த்தர் சொல்கிறார், யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தில், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நீங்கள் பயப்படாதுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆட்டுகள் அடிச்சுப்பே நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய இடத்துல நம்மளோட பலனே இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படிங்கும்போது அந்த இடத்துல கடவுள் பெரிய காரியங்களை செய்வார்.
அதில் இந்த 13ஆம் அதிகாரம் யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 21, 22 இரவும் பகலும் வழி நடக்கிறதுக்கு கர்த்தர் அவர்களை மேகஸ்தம்பம், பகலில் மேகஸ்தம்பம் ஓகே நிழலை கொடுக்குது, இரவில் அக்னி ஸ்தம்பம் வெளிச்சத்தை கொடுக்கு, பாதுகாப்பு கொடுக்குது, யாருமே பக்கத்தில் நெருங்கி கூட வர முடியாத அளவுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை கொடுத்து வைத்திருந்தார். இப்போ பின்னால் வருகிறது எகிப்தின் பெரிய இராணுவம். இதிலிருந்து எப்படி தப்பிக்க ஒரே வழி, இவங்களை திரும்பி எதிர்த்து போராடணும், இல்லைன்னா அந்த செங்கடல் மேலே போகணும், மலையில் ஏறி போகிறதுலாம் இல்லை, மலையை அடித்து போகணும். எல்லாமே ஒரு தங்களுடைய எனர்ஜிக்கும் தங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு காரியம். அப்போ கர்த்தர் என்ன செஞ்சார்னு பாருங்கள். 18ஆம் வசனம் எப்படி செய்வாராம், அவர் செங்கடலை அவர் பிளந்து போட்டு 16 உன் கோலை ஓங்கு, மோசைட்டு சொல்கிறார், கோலை ஓங்கு, கையை சமுத்திரத்தின் மேலே நீட்டு, சமுத்திரத்தை பிளந்து போடு, கர்த்தர் அதன் வழியாக வெட்டாந்திரையில் இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு போவார். இப்படிப்பட்ட அதிசயமான அற்புதமும் எங்கேயும் இஸ்ரேல் நடந்ததில்லை. கர்த்தர் அவர்களுடைய ஜனங்களை, அப்பாவியான ஜனங்கள், பாவமான ஜனங்கள், அவர்களுக்கு எந்த பலனும் இல்லை, எதிரி எப்படியாக நெருக்குகிறாங்கும் போது கர்த்தர் செங்கடலை 2ஆக பிளந்து இந்த ஜனங்களை அது வழியாக கொண்டு போகிறார். அதே செங்கடல் வழியாக பார்வோனும் அவனுடைய சேனையும் இவர்களை மீண்டும் தொடர்த்தி வரும்போது கர்த்தர் பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் முழுவதுமாக அந்த தண்ணியிலேயே அமிழ்த்து போட்டார் என்று பார்க்கிறோம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருத்தர் கூட அழிந்து போகாமல் எல்லாரும் பத்திரமாக அடுத்த கரைக்கு போயிட்டாங்க. அப்போ அவங்க செய்ய வேண்டியது நடந்து போக வேண்டியதாக இருந்தது. கர்த்தர் அவர்களுக்காக மிகப்பெரிய யுத்தத்தை பண்ணி கர்த்தர் அவர்களை விடுவித்தார். அப்போது இன்னொரு அடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ செங்கடெல்லாம் தாண்டி அடுத்த பக்கம் வந்தாச்சு. அப்புறம் அவங்க இன்னும் அந்த டெசர்ட் பிளேஸ்லாம் இருக்காங்க, இன்னும் கானானுக்கு போய் சேரலை. இவங்களுக்கு 18ஆம் அதிகாரத்தில் எக்ஸடஸ் 18 யாத்ராவும் 18ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு அமலேக்கியர் என்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் வராங்க. இவர்களிடத்துலேருந்து தப்பிக்கணும். கர்த்தர் இந்த நேரத்தில் அவங்கள நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலை. இந்த நேரத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, ஆட்களை அனுப்புகிறாரு, அவர் போர் வீரர்களை அனுப்புகிறார், கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிட்டார் கர்த்தர். அப்போ யோசுவாவையும் அந்த கதையை படித்தீங்கன்னா யோசுவா மோசே யோசுவாவை சொல்லி, நீ கொஞ்சம் ஆட்களை செலக்ட் பண்ணி போய் அவங்களோட யுத்தம் பண்ணு, நான் மலை உச்சியில் நின்று தேவனுடைய கோலுங்கிறது அது கர்த்தரை உயர்த்தி பிடிக்கிறதற்கு சமானம், கர்த்தரிடத்தில் விண்ணப்பத்தை வைக்கிறதற்கு சமானம், கர்த்தரை நோக்கி பார்க்கறதுக்குமே நாங்கள் நம்பி இருக்கிறோம்னு சொல்லிட்டு எங்களால் முடியாத கர்த்தாவை எல்லாம் உம்மால் கூடன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு சரண்டருக்கு அதுக்கு சிம்பலைஸ் பண்ணுறது தான் கர்த்தருடைய அந்த தேவனுடைய கோலை கொண்டுட்டு மோசை கொண்டு மலை உச்சியில் போய் நிற்கிறார். மோசே மலை உச்சிலன்னு ஜெபித்து கொண்டே இந்த கோலை தூக்கி பிடிச்சிட்டே நிற்பார். யோசுவா ஃபைட் பண்ணுறக்கு போகிறாரு. கர்த்தர் யோசுவா மூலமாக வெற்றி கொடுத்தார். அப்போ 13ஆம் வசனம் யாத்ராகமம் 17:13 யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டயக்கரைக்கினாலே முறையெடுத்தான். பார்வோனையும் அவனுடைய ஜனங்களையும் அவர்கள் பட்டயத்தினால் முறியடிக்கலை. கர்த்தர் அவர்களுக்காகவும் யுத்தம் பண்ணினார். அவர்கள் சும்மா இருந்தார்கள். முழுவதுமாக கர்த்தர் யுத்தம் பண்ணினார். இங்கேயும் கர்த்தர் தான் யுத்தம் பண்ணுகிறார். அவர் சொல்கிறார், நீ மோசையை நோக்கி நீ கையை நீட்டி வைத்திருக்கும் போது அவங்க அமலேக்கியர்களை அவங்களால் வின் பண்ண முடிஞ்சது. மோசை கையை கீழே போட்டான், அந்த கோலை கீழே போட்டான்னா அமலேக்கியர்கள் வின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஜெபம், அந்த மோசை அந்த தூபம் போல் அந்த ஜெபத்தை ஏறெடுத்துக்கொண்டே நாள் முழுசும் இருக்கான். கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் யோசுவாவையும் அந்த யுத்த வீரர்களையும் அந்த இடத்துல அவர் பயன்படுத்தினார்னு பார்க்குறோம். நம்ம இடத்துல கொஞ்சம் பலன் இருந்தால் அந்த கொஞ்சம் பலனை கொண்டுகிட்டு போவோம். கர்த்தர் அதை அபரிமிதமாக மாற்றி நமக்கு ஜெயித்து தருகிறார். நம்ம இடத்துல கொஞ்சமுமே பலன் இல்லையா, அப்பவும் கர்த்தரிடத்தில் போவோம். அவர் நம்மளை சும்மா வச்சுட்டு நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆனால் விசுவாசத்தையும் அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையும் அந்த தைரியத்தையும் நம்ம விட்டு விடவே கூடாது. எப்பொழுதும் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். அவர் நம்மை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. யாராக இருந்தாலும் நீங்கள் என்ன நிலைமையில் நீ இருந்திருந்தாலும் எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். இந்த வார்த்தை உங்களோடு பேசட்டும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்கு பலன் இருந்தால் உங்கள் பலனில் கொஞ்சம் உங்கள் பலனை வச்சு கர்த்தர் அதில் பெரிய வெற்றி தருவார். உங்களிடத்தில் பலனே இல்லையா, அப்பவும் கர்த்தர் உங்களுக்கு வெற்றி தருவார். அவர் உங்களுக்காக வாதாடுவார், உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுவார், உங்களுக்காக உங்கள் முன்னே செல்வார். உங்களுக்காக யுத்தத்தை உங்களுக்காக அவர் செய்து உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை
உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்தினருக்கு, உங்களுக்கு நீங்கள் என்ன இடத்துல இது எப்படி நான் வெளியே வருவேன் இந்த பிரச்சனையில் இருந்துன்னுட்டு ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி மாட்டிக்கிட்டே இதில் நான் வெளியே வருவேன் அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீங்கன்னா அதிலிருந்து வெளியே கொண்டு வர அவர் உதவி செய்வார். இந்த பர்டிகுலர் வேலையில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது செய்கிறதுக்கு எனக்கு கொஞ்சமும் ஸ்கில்ஸ் இல்லை, எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் இதை எப்படி செய்ய போகிறேன்னு சோர்வடைந்த ஐயோ இது என்னவா முடியுமோ, எப்படியாக முடியுமோ, ஒருவேளை இது எனக்கு கிடைக்காம போயிருமோ அப்படின்லாம் நீங்கள் பயந்து கொண்டிருப்பீங்க. இந்த இடத்துல முழு நம்பிக்கையுமே அவர் மேலே வைங்க. அவர் உங்களுக்காக உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். குதிரை இத்தனை நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நான் நட்டேன், அப்பளோ நீர் பாய்ச்சினான், வெளியே செய்கிற ஒரு கர்த்தர் அப்படியாக உங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்து செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபித்து நம்ம முடிக்கலாம். எங்கள் அன்பின் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட கர்த்தாவே நீங்கள் எங்களோடு பேசியிருக்கீங்க. குதிரை ரட்சிக்கிறதுக்கு விருதா, ஆனால் அந்த குதிரையை நீங்கள் ஆயத்தமும் படுத்த சொல்கிறீங்க ஐயா. அப்படி நாங்கள் ஆயத்தப்படுத்திக்கிறோம், எங்களை உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம் ஐயா. நீங்கள் எங்களை பலப்படுத்துங்க, எங்களுக்காக யுத்தங்களை நீங்கள் செய்யுங்க. எப்படி நாங்கள் வேதத்தில் நாங்கள் பார்க்குற அதிசயங்களைப் போல, அற்புதங்களைப் போல எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் அதிசயங்களை செய்து உண்மை நம்புகிற ஜனங்கள் யாவருக்கும் நீர் அப்படியே செய்து அவர்களை நீங்கள் விடுவிப்பீராக, அவர்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவீராக. அவர்கள் எந்த காலத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இடங்களில் கர்த்தா உம்முடைய சித்தத்தின்படி கர்த்தாவே நீங்கள் அவங்களை ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பலன் அவர்களோடு இருக்கட்டும். அவர்கள் உண்மையில எப்போதும் விசுவாசமாக இருக்க நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். உண்மையில் உள்ள விசுவாசத்தை மாற்ற அவர்கள் விட்டு விடாதபடி நீங்கள் அவங்களை காத்துக்கொள்ளுங்கள். இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு நன்மையும் ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். இயேசு முடிஞ்சவங்களின் ஜீவனில் பரம தகப்பனே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் உங்களை இன்னொரு செய்தியில் சந்திக்கிறேன்.